பிரஸ் கான்ஃபரன்ஸை பார்த்து பதறி கதறி அவருக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்கிற மக்களுக்காக இந்த வீடியோ. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸே அவர் சுய புத்தியில கொடுக்கல, உள்ள இருக்கிற ஆல்கஹாலும் சப்ஸ்டன்ஸும் சேர்த்து கொடுக்க வச்சிருக்கு. அவர் டேக் ஓவர் பண்ணிருச்சு. அது ரெண்டும் அவர் வாயிலேருந்து உண்மைகளும் வருது, பட் பல உண்மை இல்லாத விஷயமும் வருது அப்படின்னு தெரிஞ்சா ஒரு ட்ரூ கன்சர்ன்ட் பர்சனை நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அவரை ஒரு ரீஹேப் தெரப்பி, ஏதாவது ஒரு சைக்காட்ரிக் ஹெல்ப் அது கிடைக்கணும் தானே யோசிப்போம். வந்துட்டு அவர் ஆர்த்தியோட சேர்த்து வைக்கலாமா, கனிஷாவோட சேர்த்து வைக்கலாமா அப்படின்ற தாட்ஸா வரும். அண்ட் when that person intentionally blocks everybody who's trying to genuinely help him, then how can one help him? அந்த சப்ஸ்டன்ஸும் ஆல்கஹாலும் எந்த அளவுக்கு அவரை டேக் ஓவர் பண்ணிருச்சுன்னா, ஊத்தி குடுக்கற மாதிரி அத கோலம் போட்டு கொடுக்கற மாதிரி ஆளுங்களை தான் பக்கத்துல வச்சுப்பாங்க. இவர் பெரிய ஸ்டார்ன்றதுனால இவரோட எல்லா ஹேபிட்ஸுக்கும் ஒத்துழைச்சிட்டு when it gets too much for them அவங்க எஸ் ஆயிருவாங்க, அவங்க இடத்தையும் வேற யாராவது டேக் ஓவர் பண்ணுவாங்க. அப்படி when he has a wall of people around him who encourage his habits, then the people who genuinely want to help should actually detach and not worry about it anymore. பாஸ் லட்சம் ஃபீஸ் கொடுக்குறாரு, 1 கோடி ஃபீஸ் கொடுக்குறாரு, you don't have to bother about it anymore. That person, there has to be a willingness to learn, there has to be a willingness to listen, there has to be a willingness to look in the mirror and understand what is going on with your health and yourself. அது இல்லாத பட்சத்துல even his parents have given up. Everybody is waiting for some bad news at some point of time which cannot be changedங்கிற மாதிரி ஆயிடுச்சு. படையா போய் அவருக்கு ஒரு தூக்க ஊசி கொடுத்துட்டு you have to take him to the hospital, but nobody will do that. Cry for help genuine அப்படின்னு அவரை ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ண நிறைய பேர் இப்ப கேக்குறாங்க. So what was all that? It was just people, and they will continue to do it, washing their dirty linen in public. அவ்வளவுதான். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் அவர் டர்ட்டி லினனை பப்ளிக்ல வாஷ் பண்ணும்போது பப்ளிக்க பார்த்து கத்துறாரு, நீங்க தான் என்ன இந்த லினனை வாஷ் பண்ண வைக்கிறீங்க. இங்க இல்லப்பா, யூ ஆர் ப்ரொஜெக்டிங். நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட ஏதோ பெரிய சண்டை நடந்திருக்கு, ஷி ஹஸ் வாக்ட் அவுட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப், நீங்க உடனே மக்கள் மேல ப்ரொஜெக்ட் பண்றது. தனுஜா சிங்கம் அவங்க இவங்க சோசியல் மீடியானா எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் இருக்கே சோசியல் மீடியாவே. அதுதான் அதோடைய பரிமாணம். இன்னைக்கு நீங்க பாட்டு கண்டென்ட் கொடுப்பீங்க, அதுக்கு யாருமே ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னா எப்படி? இல்ல பாசிட்டிவா மட்டும்தான் ரியாக்ட் பண்ணணும்னா எப்படி? நீங்க பேசாம ஒரு டைம் மெஷின்ல ஏறி அந்த காலத்துக்கு போய் அயோத்தியால ராமரா மாறிடுங்க ஜெயம் ரவி.